வணக்கம் நண்பர்களே. நாம் இப்போ இந்த வீடியோவில் என்ன சொல்ல போகிறோம்னாக்கா, இந்து சமய முறைப்படி அதாவது நவக்கிரகங்களை கொண்டும் கிரகங்களை கொண்டு தான் இந்த உலகம் இயங்குகிறது அப்படிங்கிறது 100க்கு 100% நம்பப்படுகிறது. அதன் அடிப்படையிலே தான் ஒவ்வொரு தனி மனிதனுக்கும் நல்லது கெட்டது அனைத்தும் நடைபெறுகிறது என்பதே 100% நம்பப்படுகிறது. இதை சில பேர் நம்புகிறாங்க, சில பேர் நம்பாமல் இருக்கிறாங்க. இது அவர்களுடைய எண்ணங்களை பொறுத்தது. பொதுவாகவே உலகத்தில் இரண்டு இருக்கும். நன்று அப்படின்னு ஒன்றா தீதுன்னு இருக்கும், இரவுன்னு பகல்னு இருக்கும். அந்த வகையில் தான் நல்ல நேரம் கெட்ட நேரம் இவைகளெல்லாம் நிறைய இருக்குது. இதில் ராகு காலத்தில் நல்ல நிகழ்ச்சிகள் யாரும் செய்ய மாட்டாங்க. அப்படி நல்லதை செய்யறதுக்கு ஒரு உகந்த நேரம் இருக்குது. அதை பற்றி தான் இந்த வீடியோவில் சொல்ல போகிறேன். தீராத கடன்களை தீர்க்க அடகு வைத்து நிறைய பேர் வாங்க முடியாமல் இருக்கிறாங்க. அந்த மாதிரி நகைகளை மீண்டும் நாம்ளே வாங்க, சொத்து பத்துக்கள் வாங்க, நகை வாங்க, இடம் வீடு இந்த மாதிரி திரும்ப நம்ம நிறைய சொத்து சேர்க்க இதுக்கெல்லாம் ஒரு சரியான நேரம் இருக்குது. அந்த நேரத்தையும் நான் சொல்கிறேன். அதுவும் இல்லாமல் நான் சொல்லக்கூடிய நேரத்தில் ஒரே ஒரு வரி மந்திரத்தை திரும்ப சொன்னீங்களாக்கா உங்களுக்கு மீண்டும் நல்லதே நடக்கும். இது நான் சொல்கிறது அந்த காலத்து பெரியவங்க பஞ்சாங்கத்தை பார்த்து நிறைய பேர் இதை அனுபவப்பட்டிருக்கிறாங்க அப்படின்னு சொல்கிறத வச்சு தான் 100% சொல்கிறேன். அப்படிப்பட்ட நேரம் எதுங்கிறீங்களா? குளிகை நேரம் தாங்க. அப்படிப்பட்ட மிக வாரத்தில் 7 நாளைக்குமே குளிகை நேரம் கண்டிப்பாக வரும். அந்த டைமை சொல்கிறேன். அது மட்டும் இல்லாமல் நம்ம வீட்டில் நாம் வச்சுருக்கிற மாத காலண்டர், அது மட்டும் இல்லாமல் தின காலண்டரில் பின்பக்கமாக அந்த நேரத்தை போட்டிருப்பாங்க. ராகு குளிகை நல்ல நேரம் கெட்ட நேரம் போட்டிருப்பாங்க. அதை வச்சு நீங்கள் தெரிஞ்சுக்கலாம். இந்த குளிகை நேரம் பகல் நேரத்தில் இரவு நேரத்தில் 2 நேரத்துலையுமே வரும். நம்ம சூரிய உதயத்துக்கு அப்புறம் வரக்கூடிய பகல் நேரத்தில் செஞ்சோம்னாக்கா ரொம்ப சிறப்பாக இருக்கும். நான் சொல்கிற மந்திரத்தை அந்த டைமில் 9 தரம் இப்படி ஒற்றைப்படையாக வர்ற மாதிரி நீங்கள் சொல்லிக்கிட்டே வாங்க. கண்டிப்பாக உங்களுக்கு 100க்கு 100% செல்வம் சேரும். அது மட்டும் இல்லாமல் அடகு வைத்த நகைகளை மீட்டுக்கொள்வீர்கள். கடன் வாங்காத சூழ்நிலை வரும், கடன்களை அடைத்து விடுவீர்கள். நான் சொல்லக்கூடிய இந்த டைமில் நீங்கள் கடன் யாருக்காவது கொடுக்கணுன்னாக்கா அசலில் ஒரு பகுதி கொஞ்சமாவது உங்களால் முடிஞ்சது ஒரு 100 ரூபாயில் இருந்தாவது நீங்கள் அந்த டைமில் கொண்டு போய் கடன் வாங்கினவங்ககிட்ட கொஞ்சமாக கொடுத்தீங்களாக்கா 100க்கு 100% கடன் அடைந்துடும். நீங்கள் அவங்கள பார்க்க முடியல, அவங்கள போய் கொடுக்கறதுக்கு நேரம் இல்லை அப்படின்னு நினச்சிங்கனாக்கா அவங்க பேரை நினச்சி அவங்கள நினச்சி நீங்கள் ஒரு டப்பாவில் போட்டு வைங்க. முடிஞ்சால் அந்த டப்பாவில் யாருக்கு கடன் கொடுக்கணும்னு நினைக்கிறீங்களோ அவங்க பேரையும் எழுதி வச்சு அந்த டப்பாவில் கொஞ்சமாக போட்டு வச்சுக்கிட்டு வருங்க. அதை வாய்ப்பு இருக்கும்போது கொண்டு போய் அவங்ககிட்ட கொடுத்துருங்க. அந்த மாதிரி சமயங்களில் நீங்கள் கொடுத்தீங்களாக்கா, அதாவது இந்த குளிகை நேரத்தில் கொண்டு போய் கொடுத்தீங்களாக்கா உங்களுடைய கடன் சட்டுன்னு அடைஞ்சிடும். அதே போல் தங்கம் வைரம் வெள்ளி நகைகள் சொத்து வாங்கிறது இந்த மாதிரி நல்ல காரியங்களாகவும் இந்த குளிகை டைமில் செஞ்சீங்களாக்கா மீண்டும் உங்களை தேடி வரும் அப்படிங்கிறது நிறைய பேரால் நம்பப்படுகிறது. நிறைய பேர் இதை சோதனை அடிப்படையில் செஞ்சு வெற்றி கண்டிருக்கிறாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. டைம் சொல்கிறேன் பாருங்கள். ஞாயிற்றுக்கிழமை 3:30 to 4:30, திங்கக்கிழமை மதியம் 1:30 to 3, செவ்வாய்க்கிழமை மதியம் 12 to 1:30, புதன்கிழமை 10:30 to 12, வியாழக்கிழமை 9 to 10:30, வெள்ளிக்கிழமை 7:30 to 9, சனிக்கிழமை 6 to 7:30. அதாவது எல்லாமே இந்த குளிகை நேரங்கிறது 1.5 மணி நேரம் வருங்க. கண்டிப்பாக இந்த நேரத்தில் ஈமச்சடங்குகள் செய்ய மாட்டாங்க. ஏன்னா மீண்டும் திரும்ப அந்த வீட்டில் நடக்கக்கூடாது அப்படிங்கிறதுனால ஈமச்சடங்குகள் இந்த மாதிரி சாஸ்திர சம்பிரதாயங்களை செய்ய மாட்டாங்க. நல்லதை மட்டுமே செய்வாங்க. டைமை எப்போ ஞாபகம் வச்சுக்கிறது நினைக்காதீங்க. சனி, அதாவது ஞாயிறு திங்கள்னு வாரத்தில் 7 நாளையும் நம்ம ஞாயிறு திங்கள் செவ்வாய் புதன் வியாழன் வெள்ளி சனி இப்படி சொல்லுவோம். நீங்கள் சனிக்கிழமையிலேருந்து ஞாயிறுக்கு பின்னோக்கி போங்க. சனி வெள்ளி வியாழன் புதன் செவ்வாய் திங்கள் ஞாயிறுன்னு எதுக்காக சொல்கிறேன்னாக்கா, சனிக்கிழமை காலையில் 6 to 7:30 காலையில் டைம்லேயும் வந்துடுதுங்க. சனிக்கு அப்புறம் வெள்ளிக்கிழமை 7:30 to 9, அதுக்கப்புறம் வியாழக்கிழமை 9 to 10:30, புதன்கிழமை 10:30 to 12, செவ்வாய்க்கிழமை 12 to 1:30, திங்கக்கிழமை 1:30 to 3, ஞாயிற்றுக்கிழமை 3 to 4:30. அப்படியே பேக் வரிசையில் பார்த்தீங்கன்னா ஈஸியாக நீங்கள் ஞாபகம் வச்சுக்கலாம். இந்த டைமில் நீங்கள் கடன் அடைங்க, சிறப்பாக நல்லதே நடக்கும். இந்த நேரத்தில் நீங்கள் கடன் அடைக்கும் போது, அதாவது அவங்களுக்காக காசு கொடுக்கணுங்கும் போதோ அதை நினச்சிட்டு இருக்கும் போதோ நீங்கள் என்ன ஒரு மந்திரத்தை ஒரே ஒரு மந்திரம் சொல்லணும்னாக்கா, கும் குளிகாய நமக, கும்
குளிகாய நமக அப்படிங்கிற மந்திரத்தை நீங்கள் சொல்லிட்டு வந்தீங்களாவே உங்களுக்கு அனைத்துமே வெற்றி கிட்டும். ஏன் இதை நான் சொல்கிறேன் அப்படின்னாக்கா, நல்லது நடக்கிறதுக்காகவே ஒரு குழந்தையை பெற்றெடுத்தார் சனீஸ்வர பகவானும் சேஷ்டா தேவியும். அந்த குழந்தை தான் நம்ம குளிகன். அதாவது ராவணன் மற்றும் அவருடைய மனைவி மண்டோதரி நிறைய மாத கர்ப்பிணியாக இருந்தாங்க. அவங்களுக்கு எப்போனாலும் குழந்தை பிறக்கக்கூடிய சூழ்நிலையில் இருந்துச்சு. அந்த சமயத்தில் ராவணனும் அவருடைய மனைவி மண்டோதரியும் அவருடைய குலக்குருவான சுக்கராச்சாரியர்கிட்ட போய் ஒரு வரம் கேட்குறாங்க. அந்த வரம் என்னன்னாக்கா, எங்களுக்கு பிறக்கக்கூடிய குழந்தை யாராலும் வெல்ல முடியாத அறிவும் அழகும் வீரமும் இருக்கணும் அப்படின்னு கேட்குறாங்க. அதுக்கு சுக்கராச்சாரியார் சூசு கிரகங்கள் அனைத்தும் ஒன்றாக இருக்கும் பொழுது உங்களுக்கு குழந்தை பிறந்தால் நீங்கள் கேட்ட மாதிரி குழந்தை பிறக்கும் அப்படின்னு சுக்கராச்சாரியர் சொல்லிடுறார். இதை கேட்ட ராவணன் நவக்கிரகங்கள், அதாவது 9 கிரகங்களையும் ஒன்றாக இழுத்து வந்து ஒரு அறையில் போட்டு பூட்டி சிறை வச்சிடுறார். அப்புறம் மண்டோதரிக்கு பயங்கரமான வயிற்று வலி வந்தும் குழந்தை பிறக்கக்கூடிய சூழ்நிலை இல்லை. வயிற்று வலி தான் அதிகமாகிறத தவிர குழந்தை பிறக்கலை. இந்த சமயத்தில் நவக்கிரகங்களை என்ன நினச்சாங்கனாக்கா, ஐயோ இந்த டைமில் வந்து குழந்தை பிறகு இதுக்கு நாம் தான காரணம்னு சொல்லிட்டு ஏற்கனவே நம்மளை சிறை வச்சிருக்கிற ராவணன் நம்மளை இன்னும் துன்பப்படுத்துவார், இதுக்கு என்னடா அப்படின்னு பயந்துக்கிட்டு சுக்கராச்சாரியர்கிட்ட போய் நவக்கிரகங்கள்லாம் முறையிடுறாங்க. இதுக்கு எங்களை தானே குறை சொல்லுவாங்க, நாங்கள் என்ன பண்ணுறது, எங்களுக்கு நல்ல வழி காட்டுங்களே அப்படின்னு கேட்கும்போது அதுக்கு சுக்கராச்சாரியார் வந்து, நல்லது செய்வதற்காகவே ஒரு உயிரை நீங்கள் கொண்டு வந்தீங்களாக்கா, இவங்களுக்கும் அந்த டைமில் குழந்தை பிறந்துச்சுன்னா நீங்கள் விடுவிப்பீங்க, உங்களுக்கும் நல்ல காலம் பிறந்துடும் அப்படின்னு சுக்கராச்சாரியர் சொல்லியிருக்கிறார். அதுக்காக சனீஸ்வர பகவான் தன்னுடைய மனைவி சேஷ்டா தேவிக்கு குழந்தை பிறக்குமாறு ஒரு வரத்தை கொடுத்து குழந்தை பிறக்க வைக்கிறார். அந்த டைமில் இங்கே மண்டோதரிக்கும் குழந்தை பிறக்குது. சனீஸ்வர பகவானால் படைக்கப்பட்ட அந்த குழந்தை குளிகன் அப்படிங்கிற பேரோட சிறப்பாக இருக்கிறார். இவர் பிறந்த நேரத்தில் எங்கேயும் குழந்தை பிறந்து சந்தோஷம் அடைஞ்சதுனால இவங்க 9 பேரும் விடுவிக்கப்படுகிறார்கள். அல்லது குளிகன் பிறந்த நேரம் நல்லது நடந்ததுனால குளிகை டைமில் செய்யக்கூடிய அத்தனை செயல்களும் நன்மையாகவே முடியும் என்று சொல்லப்படுகிறது. நாம் சனீஸ்வர பகவானை சனிக்கிழமை நாளில் வணங்கும் பொழுது குளிகனையும் நினச்சி வணங்கினோம்னாக்கா நமக்கு சனீஸ்வர பகவானோட அருளும் கிடைக்கும், சனீஸ்வரனோட மகன் குளிகனோட அருளும் சிறப்பாக கிடைக்கும் அப்படின்னு நம்பப்படுகிறது. ஆகவே குளிகை டைமில் நல்லது செய்யுங்க, தீயவைகளை செய்யாதீர்கள். திரும்ப திரும்ப உங்களுக்கு என்ன நடக்கணும்னு நினைக்கிறீங்களோ அதெல்லாம் குளிகை டைமில் செய்யுமாறு இந்த வீடியோ மூலமாக உங்களுக்கு சொல்லிக்கொள்ள விரும்புகிறேன்.